இது Nubia Z50. இப்போ நான் மெயின் ஸ்ட்ரீம் சைனீஸ் ஃபோன் லான்ச்சஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இது இன்னைக்கு தேதிக்கு cheapest Snapdragon 8 Gen 2 ஃபோனுங்கிறது உங்களுக்கு தெரியும். உண்மையாக சொல்லணும்னா அதுக்காக மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்கினேன். cheapest Snapdragon 8 Gen 2 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் யூஸ் பண்ணையில் இந்த ஃபோன் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. ஏன்னா இது சைனா எக்ஸ்க்ளூசிவ், யாராலையும் வாங்க முடியாது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், இதை பற்றி பேசிட்டோம், இதை ரிவ்யூ பண்ணி என்ன பண்ண போகிறோம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் இது ரொம்பவே எதிர்பார்த்ததோட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இந்த வீடியோ பார்க்குற எந்த மார்க்கெட்லேயும் லான்ச் ஆகாத இந்த Nubia Z50 பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட், இது 30,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் Snapdragon 8 Gen 2 லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கணும், அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்த காம்ப்ரமைசஸ் மேஜராக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எங்கேயுமே பாதிக்காத அளவுக்கு ரொம்ப மினிமல் காம்ப்ரமைசஸோடு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஃபோனோட மேஜர் செல்லிங் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க பண்ணியிருக்க ஒரு காம்ப்ரமைஸை பற்றி பேச போகிறேன். அது ஏன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல கேமராஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோன் அவங்க அனௌன்ஸ் பண்ணையில் என்னோட தாட் ப்ராசஸ், ஓகே cheapest Snapdragon 8 Gen 2 அதெல்லாம் ஓகே, கேமராஸ் கண்டிப்பாக குப்பையாக தான் இருக்க போகுது. ஏன்னா 30,000 ரூபாய்க்கு 8 Gen 2வும் கொடுத்துட்டு கேமராஸ் கண்டிப்பாக கேவலமாக தான் இருக்கும். இந்த தாட் ப்ராசஸில் தான் நான் அந்த ஃபோனை அப்ரோச் பண்ணேன். லான்ச்லேருந்து நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சது தப்பு. ஏன்னா இங்கே கேமரா டீசெண்டாக இருக்குன்னு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த ஃபோனுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது, ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. அது என்ன மேஜர் பாசிட்டிவ், அது என்ன செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோனுக்கு நான் ஒரு விஷயத்தை எப்படி மேஜர் பாசிட்டிவ் இல்லை ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன்னா, அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அடுத்து நான் இன்னொரு ஃபோனுக்கு மாறுறேன்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்படி அந்த அடுத்த ஃபோனுக்கு மாறையில், எஸ்பெஷலி அதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், இதோட விலை அதிகமான ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்கையில் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது இந்த ஃபோனில் ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த ஃபோனுக்கு அடுத்து நான் ஸ்விட்ச் பண்ணது Oppo Find X6 Pro. Find X6 Pro-வை நான் யூஸ் பண்ணையில் Z50ல் உள்ள சில கேமரா ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணேன். ஐ மீன் கேமராஸ்லாம் ரெண்டும் ஒரே லெவல் கிடையாது. Find X6 Pro-ல வேறு லெவல் கேமராஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் சில விஷயங்கள் Nubia இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேசிட்டோம், இப்போ அதுலேருந்து ஆரம்பிப்போம். ப்ரைமரி லென்ஸ், சென்சர் இல்லை லென்ஸ். ஸோ இப்போ என்னோட அன்பாக்சிங் வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப். டிப்பிக்கலாக பிராண்ட்ஸ் 24 to 28 mm ஈக்குவலண்ட் லென்சஸ் தான் அவங்களோட பிரைமரி கேமராஸில் யூஸ் பண்ணுவாங்க. Nubia இங்கே 35 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ இன்னும் கொஞ்சம் நேரோவாக இருக்கும். அவங்களோட ரீசனிங் என்னென்னா 35 mm ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு பெட்டராக இருக்கும்னு. எனக்கு அது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ண எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இனிஷியலாக ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்கும், அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணல சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அந்த பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் கூட இதில் அவங்க கொடுத்துருக்க அந்த 50 MP IMX787 நல்ல சென்சர், அது கூட அந்த 35 mm லென்ஸ் அவங்க பேர் பண்ணியிருக்கிறது, அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமேஜஸ் ஓவர் ஷார்ப்பனிங் எதுவுமே அதில் இல்லை, பேசிக்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் கரெக்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. ஒயிட் பேலன்ஸ் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் கூட ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெட்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு அந்த 35 mm லென்ஸ் அருமையான இமேஜஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ஷட்டர் ரெஸ்பான்ஸும் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்களோ இல்லை பெட்ஸையோ ஷூட் பண்ணல, இங்கே நான் என்னோட பெட்ஸை ஷூட் பண்ணல, மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு ஷூட் பண்ணால் மோஸ்ட்டாக பிளரி ஷாட்ஸ் கிடைக்கும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப கிளியராக வந்துச்சு. லோ லைட்டில் கூட இந்த கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த ஷாட்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, லோ நாய்ஸ் லெவல்ஸ், நல்ல டீட்டெயில்டாக. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ். இது போக எக்கச்சக்கமான கேமரா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் ட்ரெயில் ஷாட்ஸ், ஜூம் பிளர், மூன் ஷாட்ஸ், ஃபேண்டம் வீடியோ, இந்த மாதிரி அந்த பிளரி ட்ரீமி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த வெர்டிகோ படத்தில் வந்து அந்த ஷாட் அஃப்கோர்ஸ் ஹிட்ச்காக்னு லேபிள் பண்ணியிருக்காங்க. இது போக நைட்டில் ஷூட் பண்ணல கொஞ்சம் ஃபன் எஃபெக்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் டைம் கிடைக்கல, சாரி கைஸ். ஓகே, அல்ட்ரா வைட் இன்னொரு 50 MP சென்சர், இதில் 116 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ மேக்ரோ ஷூட்டராக டபுள் ஆகுது. கலர்ஸ் பிரைமரியோட கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரமைசஸ்னு பார்த்தா அதில் ஜூம் கேமரா கிடையாது. பட் அட்லீஸ்ட் நாங்கள் 3 கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்ரோ சென்சர் இல்லை டெப்த் சென்சர்னு எதுவும் கொடுக்காம ஃபோனை ஸ்லிம்மாக ஸ்லீக்காக தேவையில்லாமல் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ரேட்டை ஏற்றாமல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 2 யூஸபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ஒரு பாசிட்டிவ். வீடியோஸ்னு வரையில் 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்.
ஃபுட்டேஜ் குறை சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா 4K 120 FPS இதில் ஷூட் பண்ண முடியும். அது காமனாக நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்க்குற ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஸோ எஸ், இப்போ கேமராஸ்னு வரையில் அந்த 1" IMX 989 சென்சஸோட வர ஃபோன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு Mi 11 Ultra, Vivo X90 Pro Plus, Oppo Find X6 Pro, இந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இது ஒரு ஸ்டெப் டவுன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நூபியா இங்கே பே பண்ணியிருக்க அட்டென்ஷன் டு டீட்டெயில், அந்த சின்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், அந்த 35mm ஈக்குவிவலண்ட் லென்ஸ், ப்ளஸ் ஓவரால் நீங்கள் பார்த்த அந்த இமேஜ் குவாலிட்டி, இதெல்லாம் இருக்கிறதுனால கேமராஸ் இந்த ஃபோனில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. செல்ஃபீஸ்னு வரையில் கூட அந்த 16 மெகாபிக்சல் ஷூட்டர், அந்த ஹோல் பஞ்சில் நம்ம பார்க்குற கேமரா, இதுவும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் செல்ஃபி வீடியோ எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸ் மாதிரியே இவங்களும் 1080க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த பில்டுக்கு வருவோம். இங்கே திருப்பியும் ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. நம்பர் 1, IP ரேட்டிங் எதுவும் கிடையாது. நம்பர் 2, சைட்ஸ் பிளாஸ்டிக். ஆனால் டிஸ்பிளே கர்வாக இருக்கிறதும் சரி, அந்த டோட்டலாக பெசல்ஸ் ரொம்ப மினிமலாக டாப் அண்ட் பாட்டமில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறதும் சரி, பேக்கில் அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபால் லெதர் பேக் ஃபினிஷ், இதெல்லாம் இருக்கிறதுனால Z50 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லுக்ஸ் மட்டும் இல்லை, அந்த திக்னஸ், அந்த வெயிட் எல்லாமே சேர்ந்து ஃபோன் ரொம்ப ப்ரீமியமாக, ஒரு எர்கனாமிக்காக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல பில்டாக இருக்குது. இப்போது அந்த டிஸ்பிளே பற்றி பேசையில் இங்கே காம்ப்ரமைஸ் என்னென்னா, இதில் நேம் பிராண்ட் ப்ரொடெக்டிவ் கிளாஸ் எதுவும் கிடையாது. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓலியோஃபோபிக் கோட்டிங்லாம் இருக்குது. ஸோ மற்ற ஃபோன்ஸ் யூஸ் பண்ணில உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதே தான் இங்கே இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பிக்கப் ஆகலை. ஆனால் இங்கே கார்னிங், அசாஹி, ஷார்ட் சென்சேஷன், குன்லுன் அந்த மாதிரி நேம் பிராண்ட் எதுவும் அவங்க யூஸ் பண்ணல. ரெசல்யூஷன் வரையில் வெறும் Full HD Plus தான். அது சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் 1.5K ரெசல்யூஷன் பார்க்குறோம். பட் Full HD Plus 6.67 inches 395 pixels per inch பிக்சல் டென்சிட்டி என்ன கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஃபைன்னு சொல்லுவேன். இந்த 10-bit டிஸ்பிளேயால் 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கல இது 144 Hz வரைக்கும் போகும். அதுவும் ஒரு மேஜர் ப்ரோ. நான் யூஸ் பண்ணதுலேயே இதுதான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ரெஸ்பான்சிவ் ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 144 Hz ரெஃப்ரெஷ், சாலிடான ஸ்பெக்ஸ், அந்த சாஃப்ட்வேர், இது எல்லாமே சேர்ந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த Z50 இது Android 13 ரன் ஆகுது. அதுக்கு மேலே அவங்களோட கஸ்டம் iOS 13 ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு சில ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். அன்பாக்சிங்கை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஒரு சில சின்ன ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் போக மற்றபடி ஃபோன் சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. டே டு டே யூஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இதுதான் பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லலாம். இதோட விலை அதிகமாக நீங்கள் எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணிங்கனாலும் அதோட இது ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இப்போ நூபியா எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி அவங்களும் கூலிங்க்கு நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் நிறைய சொல்கிறாங்க. பட் இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது. ஸோ சாலிட் சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் நூபியாவோட இன்னொரு ஃபோன், இந்த ஃபோன் உங்களுக்கே தெரியும், அந்த ஃபோனை வாங்க வேண்டியிருக்கும். Z50 அதுக்காக இதில் கேம்ஸ் விளையாட முடியாதுன்னு கிடையாது. கேம்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகுது, இஷ்யூஸ் இல்லாமல் ரன் ஆகுது. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக ஆகுது. பட் கன்சிஸ்டன்ட் யூசேஜுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ரன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா mid 70% தான் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் இருக்குது. அது ரெஸ்பெக்டபிள். நிறைய மெயின் ஸ்ட்ரீம் பிராண்ட்ஸில் அதோட கம்மியான ஸ்கோர்ஸ் கூட இருக்குது. பட் கேமிங் ஃபோன் லெவல்னு சொல்ல முடியாது. அடுத்த காம்ப்ரமைஸ், இவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரைஸ் இருக்கிறதுனால வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கிடையாது. பட் ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. 80 watt சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் 40 நிமிஷம். பேட்டரி லைஃபும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னோடய யூசேஜ் ஹெவியாக இருந்த நாட்களில் கூட நிறைய கேமரா சாம்பிள் ஷூட் பண்ணியிருந்தேன், இல்லைனா GPS கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி டேஸில் கூட ஈஸியாக ஒரு ஃபுல் டே லாஸ்ட் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவரால் இந்த ஃபோன் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம டிப்பிக்கலாக ஃபோன்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பார்க்க நல்லா இருக்காது. பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா ஸ்பெக்ஸ் நல்லா இருக்காது. பார்க்கவும் நல்லா இருக்குது, ஸ்பெக்ஸும் நல்லா இருக்குன்னா கேமராஸில் சொதப்பியிருப்பாங்க. இது மூணுமே சேர்ந்து ஒரு ஃபோனில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்டா இந்த ஃபோனை ரிவ்யூலாம் பண்ணுற, இந்தியாவில் வாங்க முடியாதே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்தளவு வித்தியாசமாக ஒரு பிராண்டால் கன்சியூமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. டிப்பிக்கலாக நான் எதிர்பார்க்குறதோட எனக்கு ஃபோன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. இந்த ஃபோன் ஜென்யூனாக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? நீங்கள் உங்களோட தாட்ஸ் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? இந்த மாதிரி ஃபோன்ஸ் ஏதாவது இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா, நூபியா முன்னாடி இந்தியாவில் ஃபோன்ஸ் விற்றுருக்காங்க ஒரு பாயிண்டில். ஸோ மேபி ஃப்யூச்சரில் லான்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபோன்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? உங்கள்
தாட்ஸ் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.